நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த நாளின் ஓய்வு நாள் பள்ளி பாட வேலைக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். 3ஆம் காலாண்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் 2ஆம் நிருபங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் 8வது பாடமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை. மரண வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14 முதல் 17 முடிய. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஜெபத்தோடு நம்முடைய தியான பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் வல்லமை என்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த வாரத்திற்குரிய ஓய்வுநாள் பள்ளி பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். பேச இருக்கிற அடியேன் பலவீனமான மனிதன் சுவாமி, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் தாமே அடியார்களோடு கடந்து வரும்படியாக செபிக்கிறோம். சத்தியத்தினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கொரிந்து சபையிலே உயிர்த்தெழுதலை மறுக்கக்கூடிய சில விசுவாச பிள்ளைகள் இருந்தார்கள். எதனால் அவங்க உயிர்த்தெழுதலை மறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு மனிதன் மரித்து போகிறான் அப்படின்னு சொன்னால், மரித்த மனுஷனை மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணுறோம். மண்ணுக்குள்ளே மண்ணோடு மண்ணாக மக்கி ஒன்றுமில்லாமல் புழுவும் பூச்சியும் அரித்தவன் போயிடுறானே, இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி உயிரோடு எந்திக்க போகிறான்? ரொம்ப வருஷமாக மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க செத்து போனவங்க, எப்போ திரும்ப வருவாங்க? உயிரோடு வாழ்ந்த நாட்களை விட மண்ணுக்குள்ளே அவங்க உறங்கக்கூடிய நாட்கள் தானே அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஏகப்பட்ட அவிசுவாசம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய நாட்களில் வாழக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேகங்களும் அவிசுவாசமும் இருக்கத்தான் செய்கிறது. யோசித்து பாருங்களேன், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உயிரோடு வாழக்கூடிய நமக்கு எதிர்காலத்தை பற்றி என்ன நம்பிக்கை இருக்குது? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமே. இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த கொரிந்திய சபை மக்களுடைய அப்படிப்பட்ட அவிசுவாசத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தங்களை சுற்றி இருந்த அஞ்ஞான மக்களின் செல்வாக்கு. அஞ்ஞான மக்களோட நம்பிக்கை உயிர்த்தெழுதல் இல்லை. ஏன் பைபிளில் கூட சதுசேயர் அப்படிங்கிற ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலை நம்பலை. அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான மக்களுடைய செல்வாக்கு தான் கொரிந்திய சபை விசுவாசிகளிடையே அவிசுவாசத்தை ஏற்படுத்தியது நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இதை குறித்து கேள்விப்பட்ட பவுல் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறார் என்பதைத்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய அடிப்படை உபதேசத்தின் அஸ்திபாரமே. இயேசு உயிரோடு எழுந்ததினால்தான் நமக்கு நிச்சயமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஒருவேளை உயிர்த்தெழுதலை மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய அடிப்படை சத்தியத்தையே என்ன செய்கிறது? ஆட்டம் காண வைப்பதை பார்க்க முடிகிறது. உயிர்த்தெழுதலை மறுப்பது இயேசுவையும் சுவிசேஷத்தையும் புறக்கணிப்பதாகும். அப்போ சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சுவிசேஷத்திற்கான விளக்கத்தை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் 9-10வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்க முடிகிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சுவிசேஷத்திற்கு அழகாக ஒரு டெஃபினிஷன் அவர் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இயேசுவை வாயினால் என்ன செய்யணும்?
அறிக்கை செய்யணும். இருதயத்தில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் அப்படின்னு விசுவாசித்தால்தான் உனக்கு ரட்சிப்பு. இதுதான் சுவிசேஷம். அப்போ பாருங்களேன், நாம் உயிர்த்தெழுதலை மறுப்போமானால் இயேசுவை நாம் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். இயேசுவை விசுவாசிக்கலன்னு சொன்னால் உயிர்த்தெழுதலும் இல்லை. அப்போ சுவிசேஷத்தை நாம் புறக்கணித்ததாகிவிடும் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அவர் மாத்திரமல்ல, இயேசுசாமியே சுவிசேஷம்னா என்னன்னு அழகாக சொன்னார். எம்மாவூருக்கு உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக எம்மாவூருக்கு அவர் கடந்து போகும்போது சீஷர்களோடு பேசிய சம்பாஷணையை பாருங்களேன். லூக்கா 24வது அதிகாரம் 44 47 வரை அழகாக சொல்கிறார். சீஷர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. என்ன சொல்றாரு? உயிரோட இயேசுசாமி இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்கள்ட்ட சில விசேஷங்களை சொல்லி கொண்டு வந்தாராம். விசேஷம்னா என்ன? சுவிசேஷம். சு என்றால் நல்ல, விசேஷம் என்றால் செய்தி. இயேசுசாமி சொன்ன சுவிசேஷம். விசேஷம் என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, தெளிவாக தெரியும். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. எழுதியிருக்கிறபடி யார் எழுதுனா? மோசே எழுதியிருக்கிறாரு. சங்கீதங்கள் எழுதியிருக்குது, ஆகமங்கள் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கிறது? மரித்தோரிலிருந்து கிறிஸ்து 3ஆம் நாளில் எழுந்திருக்கணும். அதுதான் விசேஷம், அதுதான் சுவிசேஷம். அந்த விசேஷத்தையும் அந்த சுவிசேஷத்தையும் ஒருத்தன் எப்போ புறக்கணிக்கிறான்? இயேசுவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் எவன் ஒருவன் விசுவாசிக்கலையோ அவன் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறான் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் பவுல் விசுவாசித்தார். அப்படித்தானே? ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்து தரிசனம் கொடுத்தாரு. யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? பேதுருக்கு தரிசனம் கொடுத்தாரு, 12 அப்போஸ்தலருக்கும் தரிசனம் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் அழகாக பவுல் இந்த 15வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சவுலாக தமஸ்கு சாலையில் போகும் பொழுது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவருக்கு தரிசனம் கிடைச்சதில்லை. அப்போ உயிரோடு எழுந்த இயேசு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? அப்போஸ்தலர்களுக்கும் பவுலுக்கும் தரிசனம் கொடுத்தார். அப்போ பவுல் தான் உயிரோடு எழுந்த பவுல் கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அவர் கண்ணார கண்டார். அதையே தான் அவர் விசுவாசித்து என்ன செஞ்சார்? சாட்சியாக பிரசங்கித்ததை பார்க்க முடிகிறது. 15வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் வெறுதா இருக்கும். என்ன பிரசங்கித்தாரு? இயேசு உயிரோடு எழுந்தார்னு பிரசங்கித்தாரு. அதை விசுவாசித்தீர்கள்னு சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அப்போ பிரசங்கிக்கிறதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு வரலாற்று சம்பவம் அப்படின்னு யாரெல்லாம் மனதார நம்புகிறாங்களோ அவங்களால தான் உறுதியாக பிரசங்கிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணார கண்டு நெஞ்சார நம்பிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உறுதியாக சொன்னார். என்ன சொல்கிறாரு? ஒரு படி மேலே போய், இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்த ஜனங்கள் இவர் இந்த நிருபத்தை எழுதிய நாட்களிலும் உயிரோடு இருந்தாங்க, நீங்கள் வேணால் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சவால் விடக்கூடிய அளவில் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆணித்தரமாக போதித்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஏன் கொரிந்தியர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் வந்தது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து, இல்லைனா உயிர்த்தெழுதலை குறித்து ஏன் ஒரு அவிசுவாசம் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கொரிந்தியர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்த அஞ்ஞான கிரேக்கர்களுடைய நம்பிக்கை இவர்களை பாதித்தது. கிரேக்கர்களோட நம்பிக்கை பொதுவாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அஞ்ஞான மார்க்கத்தான கிரேக்கர்கள் மரித்த பின்பும் ஆத்துமா உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பினாங்களாம். இந்த மரித்த பின்பும் ஆத்துமா உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது
சத்துருவாகிய சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளிடம் அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் சொன்னான். பார்த்தீங்களா? ஆத்துமா அழியாது அப்படிங்கிற கொள்கைக்கான அஸ்திபாரம் அங்கேதான் போடப்பட்டுச்சு. அந்த கொள்கை இன்றைக்கும் அஞ்ஞான மார்க்கத்தில் தலைவிரித்து ஆடுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அவங்க என்ன நம்புகிறாங்க? ஒரு மனிதன் மரித்த பின்பாக அவன் உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா பிரிந்து மரித்தோர் ஆத்துமாக்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அங்கே பறந்து போயிடுது, அது உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. இந்த கொள்கையினால் யார் பாதிக்கப்பட்டிருந்தா? கொரிந்திய சபை விசுவாச பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மனப்பாட வசனத்தில் மிக தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, மனப்பாட வசனத்தில் பார்க்குறோம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கம் விருதாக இருக்கும், நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும், நாங்கள் பொய் சாட்சி சொல்கிறவங்களா இருப்போம். அப்படி தானே? எழும்பாத இயேசுவை எழும்பினார் என்று நாங்கள் பொய் சொன்னவங்களாலாம் இருப்போம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து மரித்து எழும்பலன்னு சொன்னால் நமக்கு பாவத்திலிருந்து விமோச்சனமே கிடையாது, நாம் பாவத்திலே தான் இருந்திருப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் மண்ணுக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருக்கிற அவங்கெல்லாம் இனிமேல் இல்லை எழுந்திருப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. பாவிகளாகவே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? மண்ணுக்குள்ளே கெட்டு போயிருப்பாங்களே. அப்போ உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலன்னு சொன்னால் இதெல்லாமே அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை யார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இந்த 6 காரியங்கள், இயேசு உயிர்த்தெழலன்னு சொன்னால் பிரசங்கம் வீணாக இருக்கும், நம்முடைய விசுவாசம் பொய் சாட்சி சொல்லுவோம், பாவத்திலே இருப்போம், மரித்தவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கெட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. இதில் பார்க்கும்போது அவர் சொல்கிற பிரசங்கம் விசுவாசம் வீண் அப்படிங்கிறதுக்கு கெனோஸ் அப்படிங்கிற ஒரு மூலப்பதத்தை பயன்படுத்துகிறாரு. விசுவாசம் பயனற்ற ஒன்று அப்படிங்கிறதுக்கு மத்தாயோஸ் அப்படிங்கிற இன்னொரு மூல பாஷையை அவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த கெனோஸ்க்கும் மத்தாயோஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சொல்லக்கூடிய பொருள் ஒன்று தான். இயேசு மரிக்கலைன்னு சொன்னால் நமக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இயேசு மரித்ததினால்தான் நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை அது சொல்வதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்தில் பாருங்களேன், மரித்த உடனே மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? நல்லவங்களாக இருந்தால் பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போயிடுறாங்க, கெட்டவங்களாக இருந்தால் நரகத்துக்கு உடனே போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான போதனை இருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மரித்த மனிதர்கள் கிறிஸ்துவின் நாளில்தான் அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அது வரைக்கும் அவங்க பூமியின் மண்ணில் என்ன செய்வாங்க? தூங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 2ஆம் வருகையின் நாளிலே கிறிஸ்து ஒருவரே நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த 15வது அதிகாரத்தில் பேசி கொண்டு வரக்கூடிய பவுல், கிறிஸ்து எழும்பலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எதிர்காலமே இல்லை, ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். எழும்பிய கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். நம்மை அவரோடு சேர்த்து கொள்வதற்காக அவர் மீண்டும் வர இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை அவர் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இயேசு முதற் பலனாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன முதற் பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாவ உலகம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும்? அழிய போகிறது. அழிந்து போகக்கூடிய அந்த சமயத்தில் இயேசுவானவர் வருவார். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களை அவர் என்ன செய்வார்? முதலாவது எழுப்புவார். நீ பாருங்களேன், முந்தின ஆதாம் எதை இழந்தானோ அதை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து கீழ்ப்படிதலினாலே மீட்டு கொண்டார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு பாவத்தை கொண்டு வந்தார். பாவத்தின் விளைவாக மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டது. அவர் ஆளுகையை பிசாசிடம் இழந்துட்டார். முந்தின ஆதாம் கீழ்ப்படிதலினால் இழந்ததை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து மீட்டு கொண்டார். அவர் முதற் பலனாக அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்லாமல் அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் மீட்டு ராஜ்யத்தின் ஆளுகையை
திரும்பவும் பிதாவினுடைய கரத்தில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்வதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த உயிர்த்தெழுதலை ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டு அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. நீங்கள் பாருங்களேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் ஞானம் முழுக்க எடுக்கும்போது என்ன பண்ணுறான்? தண்ணிக்குள்ளாக மூழ்கி பின்பாக எழும்புகிறான். தண்ணிக்குள்ளாக மூழ்குதல் அப்படிங்கிறது மரிப்பதை சுட்டி காட்டுகிறது. பாருங்களேன், ஒரு மனுஷனை தண்ணிக்குள்ளேயே முக்கி வச்சிருந்தா என்ன செய்யணும்? செத்து போயிடுவான். அதே போல தான் மரித்த மனிதன் தண்ணிக்குள்ளாக மூழ்வதற்கு சமமாக இருக்கிறான். மூழ்கிய மனிதன் வெளியே வருவது என்பது மண்ணுக்குள்ளே உறங்கிய மனிதன் கிறிஸ்துவின் நாளிலே வெளியே வருவதை சுட்டி காட்டுகிறது. அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைந்திருக்கிறதை குறிக்கிற அடையாளம்தான் ஞானஸ்நானம். அதுதான் அழகாக சொல்கிறார் 29வது வசனத்தில், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இப்போ ஞானஸ்நானத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஒப்புமையாக சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அது என்ன மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுறது? இதை குறித்து 2 விதமான கருத்து சொல்லப்படுகிறது. எப்படி? தங்களுக்கு பிரியமானவர்கள் மரித்து போயிட்டாங்க, அவர்களோடு வாழணும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னு நம்பலாம். இல்லைன்னு சொன்னால் மரித்து போனவர்கள் கிறிஸ்துவை முன்னுதாரணமாக காட்டி வாழ்ந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையின் தாக்கத்தினால ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி 2 கருத்து நம்பப்படுகிறது. ஆவியானவரோட ஒத்தாசையினால் நாம் இதை புரிந்து கொள்ளோம் அப்படின்னு சொன்னால் 2வது கருத்து தான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கும். இயேசுவின் அடிச்சூடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து மரித்து போன மனிதர்கள் அவர்களுடைய செல்வாக்கினால ஞானஸ்நானம் பெற்ற மனிதர்களை குறித்து இங்கு சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போது ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் உயிர்த்தெழுதலை நம்பலையோ அவங்களால இந்த உலகத்தில் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ள முடியாது. அப்படி தானே? நீங்கள் பாருங்களேன், இந்த நம்ம வாழக்கூடிய உலகத்தில் உள்ள மனுஷங்களோட பெரும்பாலானவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், இருப்பது ஒரு வாழ்க்கை, அனுபவி ராஜா அனுபவி அப்படிம்பாங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அதனால் நம்ம நினச்சபடி வாழலாம், நம்ம மனசு எதை தோணுதோ அதை செஞ்சு அதன்படி வாழ்ந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? மரித்து போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்க மரணத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ நாள் வாழலாம், எப்படி மரணத்திலேருந்து தங்களை காப்பாற்றிக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் மரணத்தை கண்டு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. ஏனென்றால் மரணம் என்பது இந்த உலகத்தில் ஒரு தற்காலிகமான ஒரு உறக்கம்தான். உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பரலோகத்தில் நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மரணத்தை எதிர்கொள்ள அவங்க என்ன செய்வாங்க? தயாராக இருப்பாங்க. அதான் 1 கொரிந்தியர் 15:32 வாசிக்கிறோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அழகாக தான் சொல்கிறார். உலக பிரகாரமாக உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஏன் தியாகத்தோடு இந்த உலகத்தில் வாழணும்? மன விரும்பினபடி வாழ்ந்துட்டு செத்து போயிடலாமே அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? சொல்லுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அடுத்து தொடர்ந்து இதை குறித்து பேசி கொண்டு வரக்கூடிய பவுல், மரித்த மனிதர்கள் உயிரோடு எழும்பும் பொழுது எப்படி எந்திப்பாங்க, அவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியத்தை சொல்கிறார். அதற்கு அவர் விளக்கம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36 38 வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மரித்த மனிதன் எழும்புவதை மண்ணுக்குள் விதைக்கப்பட்ட விதை செடியாக முளைத்து வருவதற்கு ஒப்பிட்டு அவர் சொல்கிறார். பாருங்களேன், ஒரு விதையை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே போடுறோம், அந்த விதை மண்ணுக்குள்ளே சாகிறது, செத்த
மரித்த விதையிலிருந்து புதிய ஜீவன் வந்து அது செடியாக மண்ணுக்கு மேலே வருகிறது. இப்போ இந்த செத்த விதை எப்படி செடியாக உருமாற்றம் அடைந்தது அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. மண்ணுக்கு வெளியே செடியாக வந்த பிறகு தான் பார்க்க முடியும். அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதை போல தான் மரித்த மனிதன் மண்ணுக்குள்ளாக விதையை போல கிடக்கிறான். விதைக்கிறோம்ல, மண்ணுக்குள்ளே தான் விதைக்கிறோம். கிறிஸ்து வரும் பொழுது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும் பொழுது, அந்த சத்தம் மரித்த மனிதனுக்குள்ளாக ஜீவனை கொடுக்கிறது. மண்ணுக்குள்ளிருந்து அவன் எழும்பி வருகிறான் என்று சொல்லி மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அழகாக பவுல் ஒப்பிடுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. சரி, அவர்களோட சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது பூமியின் சரீரம், பரலோக சரீரம் அப்படின்னு சொல்லி 2 விதமான சரீரங்களை குறித்து பேசுகிறார். இப்போ பூமியின் சரீரம்னா என்ன? இப்போ இந்த உலகத்திலே மனுஷங்க இருக்கிறாங்க, மிருகங்கள் இருக்கிறது, இன்னும் பல உயிரினங்கள்லாம் இருக்குது. மனுஷனோட சரீரம் ஒரு மாதிரி இருக்குது, விலங்குகளோட சரீரம் ஒரு மாதிரி இருக்குது, பூச்சி இனங்களோட சரீரம் ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சரீரம் இருக்கிறது. ஏன்? இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு சரீரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக சூழலுக்கு ஏற்ற சரீரங்கள் பரலோக சூழலுக்கு போகும் பொழுது அதற்கு ஏற்ற சரீரமாக உருமாற்றம் அடையும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், பூமியின் சரீரம் வேறு, பரலோக சரீரம் வேறு. வானத்தின் மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. பூமியின் மேனியை விட வானத்தின் மேனியின் மகிமை சிறந்ததாக இருக்கிறது என்று பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த 2 சரீரத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமே. பூமியின் சரீரத்தையும் பரலோக சரீரம், அதாவது உயிர்த்தெழுந்த பின்பாக நமக்கு இருக்கக்கூடிய சரீரம், 2ஐயும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் பூமிக்குரியது இது, அது பரலோகத்துக்குரியது. இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, அப்படி தானே? ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நாம் பெறக்கூடிய சரீரம் அழியாத ஒன்றாக இருக்கிறது. பூமிக்குரிய சரீரம் பலவீனமானது, அதில் நோய் இருக்கும், அழிவு இருக்கும், உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பரலோக சரீரம் பலமுள்ளதாக இருக்கும். பூமியின் சரீரம் ஜென்ம சுபாவமுடைய சரீரமாக இருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய சரீரமோ அது ஆவிக்குரிய சரீரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த சரீரம் என்பதற்காக ஷோமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பவுல் உபயோகப்படுத்துகிறார். ஷோமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு புதுசு கிடையாது. ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட சரீரத்தோட தொடர்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்கம் செய்யப்பட்ட சரீரம் பார்ட் 1ன்னா உயிர்த்தெழுந்த சரீரம் பார்ட் 2 அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. சில காரியங்கள் தான் தொடர்பில் இருக்காது. ஏற்கனவே சொன்னார்ல, எதெல்லாம் தொடர்பில் இருக்காது? இது அழியக்கூடியது, அது அழியாதது. இது பலவீனமானது, அது பலம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் தான் இருக்காத ஒழிய, மற்றபடி முதல் பகுதியோட தொடர்ச்சி தான் 2வது பகுதி என்று பவுல் தெளிவாக சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதை குறித்து பேசி கொண்டு வரக்கூடிய பவுல் 2 சரீரத்தை பேசினார்ல, ஒன்று அழிவுள்ளது, இன்னொன்று அழியாதது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனம் பாருங்களேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. 2 விஷயத்தை பேசுகிறார். ஒன்று அழிஞ்சு போகும், இன்னொன்று அழியாது. எது அழியும்? பூமிக்குரிய சரீரம் அழிஞ்சிரும். எது அழியாது? பரலோக சரீரம் அழியாது. ஸோ அதைத்தான் இன்னும் கொஞ்சம் அழகாக அவர் சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் அழிவுள்ளது. அப்படி தானே? இந்த சரீரம், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த ரத்தம், இந்த மாம்சம், இதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். எது அழியாது? ஆண்டவருடைய ராஜ்யம் அழியாது. அந்த ராஜ்யத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சரீரம் அழியாது என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ அழிவுள்ள இந்த சரீரம், அழிவுள்ள நீங்களும் நானும் அழியாத அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும், அழியாத அந்த ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து அழகாக அவர் சொல்கிறார். இந்த பாவ சரீரம் பரிசுத்த சரீரமாக மாறணுமா, இந்த பாவ சரீரம் பழுதில்லாத சரீரமாக மாறணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவ சுபாவம், குணக்குறைபாடு இதெல்லாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரம்
பரிசுத்தமான சரீரமாக மாறும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் வழியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? நீதிமானாகக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக வருகிறான். நீதிமானான மனிதன் பாவத்திலிருந்து ஜெயம் பெற்று ஒவ்வொரு பாவத்தையும் ஜெயிக்கும் பொழுது அவன் பரிசுத்தவானாக மாறுகிறான். இந்த பரிசுத்தவானாக அவன் வாழும் பொழுது, கிறிஸ்து இரண்டாவது முறையாக இந்த உலகத்திற்குள்ளாக வரும் பொழுது, இந்த பரிசுத்த மனிதன் மகிமை அடையக்கூடிய மனிதனாக மாறுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பூமியில் உள்ள இந்த சரீரம் பரிசுத்த நிலையிலிருந்து அந்த பரலோக சரீரத்திற்கு மாறக்கூடிய நிகழ்ச்சி தான் மகிமை அடையக்கூடிய அனுபவம். அப்போ தான் மரணம் முற்றிலுமாக என்ன செய்யும்? அழிக்கப்படும். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. எப்போ மரணம் முற்றிலுமாக அழிக்கப்படும்? மரணத்தின் மீது எப்பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாளில். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் அழிவே இருக்காது. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏன் நாமும் சொன்னார்? பவுல் விசுவாசித்தார், அவருடைய காலத்திலே கிறிஸ்துவின் வருகை இருக்கும், அதனால் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? நம்பினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பாடுகளை கடந்து வருவோருக்கான ஒரு பாக்கியமான நம்பிக்கை தான் கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகை நாளில் மரணம் முற்றிலுமாக என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். அப்பொழுது இந்த பாவ சரீரத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் கிருபையினால் என்ன செய்வோம்? மகிமையின் சரீரத்தோடு என்ன செய்வோம்? தேவராஜ்யத்திற்கு கடந்து போவோம். இங்கே பாருங்களேன், பவுல் இயேசுவோட உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பார்த்தார் இல்லையா? இயேசு உயிரோடு எழுந்து அவருக்கு காட்சி கொடுத்ததுனால அவருடைய தரிசனத்தில் பார்த்ததை இயேசு உயிரோடு எழுந்தார்னு ஒரு வல்லமையாக சாட்சி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுவோட உயிர்த்தெழுதலை பார்க்கல. எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 19வது அதிகாரம் 25லிருந்து 27 வரை வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நீங்கள் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து வாழ்ந்து மனிதன்தான் யோபு பக்தன். அவருடைய பெரிய பாடு நெருக்கடியின் காலத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த தோல் அழுகுனாலும், தோல் அழுகுனா என்ன அர்த்தம்? நான் செத்து போனாலும், மண்ணுக்குள்ளே போனால் தானே தோல் அழுகும். இந்த தோல் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், நான் உயிரோடு எழும்புவேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து யோபுவின் நம்பிக்கை எப்படி இருக்குமானால், காணாததை விசுவாசித்த யோபுவை போல நாம் கூட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போமானால் இந்த உலகத்திலும் கூட நாம் மரணத்தை என்ன செய்யலாம்? தைரியமாக எதிர்கொள்ளலாம். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையால் மகனை சாக கொடுத்து மகனின் நண்பனை காப்பாற்றிய ஒரு தந்தையின் கதை. ஒரு ஆராதனை வேளையில் ஒரு ஆலயத்தில் செய்தி கொடுக்கும்படியாக ஒரு போதகரை அழைத்திருந்தார்களாம். அப்போ அந்த சபையின் போதகரும் செய்தி கொடுக்க வேண்டிய போதகரும் மேடையில் அமர்ந்திருந்தார்கள். அந்த சபையின் போதகர் செய்தி கொடுக்க வந்தவரை பற்றி அறிமுகம் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், செய்தி அளிக்க வந்திருப்பவர் என்னுடைய இளமை காலத்திலிருந்தே என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த சர்ச்சோட பாஸ்டர் ஒரு வயசான மனுஷன், செய்தி கொடுக்க வந்த மனுஷன் ஒரு நடுத்தர வயதை உடையவர். அறிமுகத்துக்கு பின்பாக அவர் செய்தியை கொடுக்க ஆரம்பித்தாராம். அவருடைய செய்தியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா, அவருடைய மகன், மகனுடைய நண்பன் மூவருமாக ஒரு நாள் பசிபிக் கடலில் உல்லாச பயணம் போவதற்காக படகில் பயணத்தை ஆரம்பித்தார்களாம்.
இந்த தகப்பனார் கடலில் படகு ஓட்டுவதில் கை தேர்ந்த ஒரு நபர். இவங்க ரொம்ப ஆழமாலாம் படகுல பயணம் செய்யலை, கரையிலிருந்து சற்று தொலைவில் தான் என்ன செஞ்சாங்க, பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி போய் கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக வந்த அலையினால் படகு நிலை குலைந்தது. இந்த இரண்டு அவருடைய மகனும் மகனுடைய நண்பனும் என்ன பண்ணாங்க, கடலுக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டார்கள். ஒரு வழியாக படகை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த தகப்பனார் பார்க்கிறார், 2 பிள்ளைகளும் தண்ணீருக்குள்ளாக தத்தளிக்கிறார்கள். படகில் இருப்பதோ ஒரே ஒரு கயிறு. பிள்ளையை காப்பாற்றுவதா, பிள்ளையின் நண்பனை காப்பாற்றுவதா? காலதாமதம் செய்ய அங்கு நேரமே இல்லை. இருவரும் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணப்பொழுதில் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெபத்தோடு யோசித்த அந்த தந்தை, என்னுடைய மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த உலகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக அவன் உயிரோடு எழும்புவான், இயேசுவோடு அவன் இருப்பான், நானும் அவனை பார்ப்பேன். ஆனால் அவனுடைய நண்பனோ கிறிஸ்துவை அறியாதவன். கிறிஸ்துவை அறியாமலே அவன் மரித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாதே என்று யோசித்த தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாராம், ஐ லவ் யூ மை டியர் சன், என் மகனே நான் உன்னை அன்பாக நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னிடமாக இருந்த கயிறை அவனுடைய நண்பனை நோக்கி வீசினாராம். அந்த நண்பனும் கயிறை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு படகில் பத்திரமாக மீட்கப்பட்டான். அதே வேளையில் இவருக்கு அன்பான மகனும் தண்ணீருக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி மரித்து போய்விட்டான் அப்படின்னு அந்த போதகர் சொன்னாராம். சொல்லிட்டு அவர் சொன்னாராம், மரணத்திற்கு பின்பாக நித்திய வாழ்வில் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பான் என்கிற நிச்சயம் அந்த தகப்பனாருக்கு இருந்தபடினால் அவனுடைய நண்பனை காப்பாற்றி அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை வழங்க அவர் தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை அவர் சொல்லும் பொழுது முன் வரிசையில் இருந்த 2 வாலிப நண்பர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆலயத்தில் ஒரே நிசப்தம். செய்தி முடிஞ்சு போதகர் வெளியே எல்லாரையும் வாழ்த்துவதற்காக நின்று கொண்டிருந்தாராம். இப்போ இந்த 2 வாலிப பசங்களும் அவர்கிட்ட போய் பேசினாங்களாம். இப்போ ஒரு வாலிபன் சொன்னாராம், பாஸ்டர் செய்தி ரொம்ப இருதயத்தை தொடுவது போல இருந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை சொன்னானாம். அப்போ அவனோடு இருந்த இன்னொரு வாலிபன் சொன்னாரா, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது நடைமுறைக்கு ஒத்து வருவது போல் இல்லையே, அது எப்படி ஒரு அப்பாவால் தன்னுடைய பையன் தண்ணிக்குள்ளே துடிதுடிச்சு சாகுக்கு போராடிட்டு இருக்கும்போது அவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்து இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டானாம். அதை கேட்ட அந்த போதகர் அமைதியாக இருந்து, நீ சொல்வது உண்மைதான், ஒரு நியாயமான கேள்விதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சில வினாடிகள் மௌனம் காத்த அவர் சொன்னாராம், இறந்து போன அந்த மகனுடைய நண்பன் வேறு யாரும் அல்ல, நான் தான். இழக்க கொடுத்த அந்த மகனின் தகப்பனார் வேறு யாரும் அல்ல, உங்கள் திருச்சபையின் போதகர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்ட மாத்திரத்தில் அந்த 2 வாலிபர்களும் அதிர்ச்சி அடைந்தார்களாம். பாருங்களேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்ததுனால ஒரு தகப்பனால் தன்னுடைய சொந்த பிள்ளையை கூட தைரியமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வியாதியினால் நமக்கு பிரியமானவங்களை இழக்க கொடுக்குறோம். சின்ன வயசில் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளோ உறவினர்களோ ஏதாவது ஒரு விபத்துனால இறந்து போயிடலாம். மரணம் அவர்களை எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் மெய்யாகவே விசுவாசிப்பீங்க. இயேசுவானவர் உயிரோடு எழுந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிற யாரும் இந்த உலகத்தில் இழப்பையோ மரணத்தையோ கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த நம்பிக்கையோடு நம்முடைய தெய்வம் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்தார், நம்மையும் உயிரோடு எழுப்பி அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக ஒரு நாளில் வருவார் என்கிற நிச்சயத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபித்து நம்முடைய செய்தியை நிறைவு செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை என்கிற தலைப்பின் கீழாக இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படித்தோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய விசுவாசம் வீண். எங்களுடைய பாவங்களிலே நாங்கள் இருந்து எதிர்கால நம்பிக்கை இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே மடிந்து போயிருப்போம். அப்படி இல்லாதபடி தேவன் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறீர் ஐயா.
இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நித்திய ராஜ்யத்தை நாங்கள் எதிர்கொள்ள தைரியமாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்பா. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது உத்வேகத்தை கொடுங்க. தேவனுக்குள்ளாக பலப்படவும் பரம காணனை நோக்கி பயணப்படவும் அன்புள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.